என் யாரெல்லாம் இருக்கேன் சார்? டாக்டர் வெங்கடேஷ் இருக்காரு. வணக்கம் சார். நிறைய சைக்காலஜி ரிலேட்டடான விஷயங்கள் பேசுறதா இருந்தது. அண்டு ரேச்சல் மேம், சண்டே ப்ரேயர் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. Yes, sir. I joined the late only. ஓகே, ஃபைன், நோ இஷ்யூஸ். யா, டைமிங் வந்து 11 o'clock வச்சுருந்தேன். Yeah, எஸ், thank you, sir. எஸ். அண்ணாபாண்டி சார், உங்கள் ட்ரேடிங் சைக்காலஜி பார்க்கில் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? சார் இப்போ நான் கொடுத்துருக்கிற ஒரு கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு. எக்கோ அடிக்குது சார். எஸ். சார் இல்லை, அதாவது இப்போ நீங்க இவ்வளோ நேரம் பேசுனதே ரொம்ப பிரமாதமாக தான் இருந்தது சார். ரொம்ப பேசிக்ல இருந்து கொண்டு வந்தீங்க. குறிப்பாக அந்த டோப்பமைன் விஷயம் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. ஏன்னா ட்ரேடிங்க்கு வந்து நமக்கு ஒத்து வராத டேட்டு அப்படின்னு தெரிஞ்சாலும் நாம அமைதியா இருந்து பழகணும்னு சொன்னீங்களா சார்? ரொம்ப எஸ், பிரமாதம். எஸ், 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 ஆமாம். எஸ். தேங்க்யூ சார், தேங்க்யூ, தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். கார்த்திக் தங்கவேலு, உங்களுக்கு ஒரு நாளுடைய அந்த விடுமுறை அப்படிங்கிறதுல 1 மணி நேரம் எடுத்துக்கிட்டேன். நீங்க வந்துட்டு 3 இயர்ஸா இருக்கீங்களா நீங்க ட்ரேடிங்ல, இன்வெஸ்டிங்ல? ஆமாங்க சார். எஸ். ஓ, 3 இயர்ஸ். ஓகே. நீங்க இன்வெஸ்டரா வந்தீங்களா இல்ல ட்ரேடராவே வந்தீங்களா? இல்ல சார், நான் இன்வெஸ்டிங் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே, இன்வெஸ்டிங், வெரி குட். இப்போவும் இன்வெஸ்டிங் தான் ஃபோக்கஸ் பண்றீங்களா? ஆமாங்க சார், இப்போ இன்வெஸ்டிங் தான் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ட்ரேடிங்ல தெரியாத விஷயத்த உள்ள போய் லாஸ் பண்றதுக்கு, அதனால கொஞ்சம் பொறுமையா இன்வெஸ்டிங் மூலியமா வரக்கூடிய ப்ராஃபிட் எடுத்து அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி தான் அந்த ஐடியா தான் ஆரம்பிச்சது. ஃபர்ஸ்ட் வெரி குட், வெரி குட். 2020ல இருந்து ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் சார் நான் கத்துக்க ஆரம்பிச்சது. வெரி குட் சார். ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அதாவது ட்ரேடர் வந்து ஒரு இன்வெஸ்டரா மாறணும். அவர் ட்ரேடரா இருக்கிறது மட்டுமே பெருமை இல்லை. எல்லாத்துக்குமான கருத்து இது. அதே போல ஒரு இன்வெஸ்டர் வந்து ட்ரேடிங்கை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கணும். ட்ரேடிங்னா என்னன்னே தெரியாம இருக்கக்கூடாது. ஒரு இன்வெஸ்டிங் அப்படிங்கிறதே ஒரு பிளஸ்ட் ஆக்சுவலி. ரொம்ப நல்ல விஷயம். ஒரு இன்வெஸ்டிங்லேயே வந்துட்டு ஒரு ஜேர்னியை கொண்டு வராரு, நல்ல ஸ்டாக்கை பிக் பண்றாரு, கன்சிஸ்டண்டான ஒரு ப்ராஃபிட்டை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு ஓவர் பீரியட் ஆஃப் டைம், லாங் ரன்ல அப்படின்னு பார்த்தா அது நல்ல விஷயம். அண்ட் சில அன்சர்டனிட்டி சுச்சுவேஷன்ஸ் ஏதாவது வரும். இந்த மாதிரியான கோவிட் டேஸ், இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் மாதிரியெல்லாம் வர்றது. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சில நேரங்களில், இல்லை வந்துட்டு ஒரு வார் டைம், இந்த மாதிரியான நேரங்களில் ஒரு பங்குச்சந்தை ஒரு சரிவை சந்திக்கிறது, இல்லை ஒரு நார்மலான கரெக்ஷனுக்கு பங்குச்சந்தை போகிறது, அந்த மாதிரி நேரத்தில் வந்துட்டு தன்னுடைய போர்ட்ஃபோலியோவை ஹெட்ஜ் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு ட்ரேடிங் அப்படிங்கிறத பற்றி அவர் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்ல விஷயம், ஒரு இன்வெஸ்டர். ஆனா இந்த ட்ரேடர் அப்படின்னு மட்டும் இருக்காங்க பாருங்க, அவங்க வந்து கண்டிப்பா இன்வெஸ்டிங்னா என்னங்கிறது தெரிஞ்சு அதை செய்யணும். ஒரு ப்ராஃபிட்டை ட்ரேடர் எடுக்கிறாருன்னா அன்னைக்கு வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியை தன்னுடைய செலவுகளுக்கு எடுத்தது போக மீதியை வந்து அந்த ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் நான் சம்பாரிச்ச காசு அந்த இடத்துல இருக்கேன். ட்ரேடர் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தவறு என்னன்னா, அதுலயே வச்சுட்டு இருப்பாங்க. நான் 1 லட்சம் கொண்டு வந்தேன், இப்போ 2 லட்சமா மாத்திட்டேன், இதை வந்து நான் திரும்ப அதை வந்து 5 லட்சம், ஏன் ஓகே ஃபைன், அது ஓகே. பட் அந்த 1 லட்சத்தை வெளியே எடுத்து என் கேபிட்டல் நான் எடுத்துட்டேன். இப்போ சாட்டிஸ்ஃபைட், ஓகே. நான் அந்த ஸ்டாக்கை வாங்கி போட்டேன், ஒரு நல்ல ஸ்டாக்கை வாங்கி போட்டேன். மீதி அந்த 1 லட்சத்தில் நான் திரும்ப ஆரம்பிக்கிறேன். 1 லட்சத்தை 42 லட்சமா மாத்திருக்கக்கூடிய நபர் இருக்காங்க. ஐ மீன் 2 லட்சத்தை 42 லட்சமா மாத்திருக்காங்க. வேற யாரும் இல்லை, நம்ம ப்ரொஃபசர் ராதா 2 lakhs வந்துட்டு 3 இயர்ஸ்ல 42 lakhs மாத்தினாங்க. இன்வெஸ்டிங், ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிங்ல அவங்கள வந்து பெரிய அவங்க வந்து பெரிய ஒரு பர்சனாலிட்டி அந்த இதில். ஸோ அவங்க ட்ரேடிங் அப்படிங்கிறதையும் கையில் எடுப்பாங்க. அப்போ வந்து இந்த ஒரு இன்வெஸ்டர் ட்ரேடிங்னா என்னங்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஒரு ட்ரேடர் கண்டிப்பாக இன்வெஸ்டராக இருக்கணும். கண்ட்ரியோட க்ரோத்துக்கும் ரொம்ப முக்கியம். நம்மளுடைய பர்சனல் லாங் ரன்ல நம்மளுடைய பர்சனல் இதில் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி, சேஃப்டி இதெல்லாம் கிடைக்கிறது வந்து அதில் இருக்கும். ஸோ இது தேவை. அண்ட் அது நீங்கள் பண்ணுறீங்க, நான் பார்த்துட்டு இருக்கேன். நான் கார்த்திக் தங்கவேலு சார், நீங்கள் பண்ணுறீங்க அதை. எஸ், சார், தேங்க்யூ. எஸ். அண்ட் டாக்டர் ராம், நீங்களும் 2 இயர்ஸாக இருக்கீங்களா ட்ரேடிங்கில்? இப்போ ஒரு 1 year 2 month ஆயிடுச்சு. 1 year 2 month, ஓகே ஃபைன். நல்ல ப்ராக்ரஸ் சார். நீங்கள் இடையில கொஞ்சம் அந்த சின்ன தடுமாற்றங்கள் இருந்தது. இப்போ நீங்கள் அதை மேனேஜ் பண்ணுறீங்க. இப்போ நான் பார்க்குறேன் உங்களுடைய ப்ராக்ரஸ் நல்லா இருக்குது. இப்போ இந்த இதில் வந்து நிறைய ப்ராக்ரஸில் நீங்கள் இருக்கீங்க. கண்டினியூ பண்ணுங்க. கொஞ்சம் பிக்கா இருக்கு, ரெண்டு கொஞ்சம் ஸ்மாலா இருக்கு. ஓகே, சம்டைம்ஸ் அந்த ரெண்டு கொஞ்சம் மேலோங்கி வருது. ஓ அப்படியா, ஓகே. மேனேஜ் பண்ணிட்டேன்னா ஓகே. எஸ், 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 ஃபைன் நீங்க சார், சொன்ன ஃபைன். ஸ்கிரீன் டைம் வந்து உடனே பேச சொன்னீங்க, பட் ஆனா வந்து அது பெரிய தாக்கத்தை தான் உருவாக்குது சார். இது ஆமாங்க. கத்துக்கிறோன்ற பேர் வழியில ஃபுல் டைமா இறங்கி இதையே பார்த்துக்கிட்டு இதையே பண்ணிக்கிட்டு இருக்கோமா வீட்டுல வந்து. சரி ஓகே, அவங்களும் ஒரு கட்டத்துல சரி ஏதோ ஒரு பக்கத்துல முடிவு பண்ணி போறான் அப்படின்னு விட்டுட்டாங்க. இருந்தாலும்
அது மாசத்துல ஒரு டைம் இல்ல 2 டைம் வெடிக்கும். ம் வெடிக்கும் பொழுது அதை எப்படியாவது மேனேஜ் பண்ணி அந்த ஒரு 2 நாள் ஏதாவது பண்ணோம்னா ஆமா அதுக்கப்புறம் திரும்பவும் பேக் கொடுப்போம். அவங்களுக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க. நம்மளும் ஓகே வந்து இதை குறைச்சிக்கிட்டு நல்லா இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது கரெக்ட் வந்து சைடு இன்கமா வந்துட்டு இதையே ஏதோ எஸ் மெயின் இன்கமா இன்னும் எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் நமக்கு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி திரும்புறோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வரும் அப்போ. ஆமா ஆமாங்க. நம்ம ட்ரேடர் வந்து நிறைய பேர் நம்ம நினைச்சுக்கிறோம் வானத்துல இருந்து குதிச்சவங்க மகான் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா அந்த நான் ட்ரேடர்ஸ் வந்து பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல ஈடுபடாத நபர்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களை பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம இதுல வந்துட்டு அது குறைஞ்சு போயிடுறது. அதிகமான ஸ்கிரீன் பிரசன்ஸை வச்சுக்கிறோம். அதுக்கு காரணத்தை வேற வச்சுக்கிறோம். வேலிடான ரீசனையும் நம்ம வச்சுக்கிறோம் அந்த இடத்துல. அண்ட் நம்ம இப்படி அதை பேலன்ஸ் பண்ணல அப்படிங்கும்போது இது எனக்குமே அது பொருந்தும். இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் இந்த சார்ட்டை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்கேன் அப்படின்னா அது சார்ட்டில் மூழ்கி போயிடுவேன். அது பார்த்துக்கிட்டே இருக்கிறது எனக்கு கண்களை பிரச்சனை கொடுக்கும். ஏதாவது இப்படி கடந்து போகிற இதில் வந்துட்டு வீட்டில் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா என் காதில் அதுக்கு வந்து அனிச்சை செய்யலாம். நம்ம மாறி போயிருக்கோம்ல. ஓகே ஓகே பார்த்துருவோம் சரி ஓகே அப்படின்னு. ஆனால் அது என்ன சொன்னாங்கன்னு என் காதில் வாங்கியிருக்காது. நான் வாங்கியிருக்க மாட்டேன். அது செய்யணும்னு கேட்டாலும் செய்ய மாட்டேன். அப்புறம் ஒரு முறை வந்துட்டு தோலை தட்டி சொல்லுங்க நான் ஏதாவது ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருக்கேனா அப்படின்ட்டு இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன அவ்வளோ பெரிய இம்பார்ட்டன்ஸ் இது கூட ஒரு கவனம் கொடுத்து கேட்கறதுக்கு இல்லாமல் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ், ஒரு அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுறதுக்கு இல்லாமல் என்ன ஒரு இது இம்பார்ட்டன்ஸ், அம்மாவுக்கு பேசுறதுக்கு இல்லாமல் என்ன ஒரு இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிக்கும் போது இந்த ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு நம்ம ஒரு நாள் இருந்தோம்னாவே நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டங்க. ஆரம்ப நாட்கள் இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஒரு சண்டே வந்துட்டு ஒரு டிஜிட்டல் டிடாக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபோனை தூக்கி எறிஞ்சிட்டு ஒரு நாள் முழுக்க வந்துட்டு நம்ம பயணிக்கிறதுங்கிறது ரொம்ப கடுமையான ஒரு விஷயமா இருக்கும். ஆனால் அது உடஞ்சி போன மாதிரி நினச்சிக்க வேண்டியதுதான். ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இல்லை ஒரு அவசரமான ஏதாவது இருக்குது அப்படின்னா நம்ம அப்போதைக்கு அக்சஸ் பண்ணிக்கலாம். தவிர்க்க முடியாது சில நேரங்களில். நம்மளுடைய ப்ரொஃபஷன் அந்த மாதிரி இருக்கும். மற்றபடி நம்ம குறைச்சிக்கிறோம். அண்ட் ஈவினிங்கில் வந்துட்டு நம்ம ப்ரெசன்ஸை ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை குறைச்சிக்கிறோம். அண்ட் தூங்குறச்சே வந்துட்டு 10 மணி 11 மணி அப்படிங்கிறதெல்லாம் குறைச்சிடணும். தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம ஸ்க்ரீனை பார்க்கக்கூடாது. தூக்கம் வந்து ஒரு நல்ல டீப் ஸ்லீப்புக்கு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி நம்ம ஒரு வாக்கிங்லாம் போகும்போது நம்ம ப்ரொஃபஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் உடல் உழைப்பை சார்ந்த ப்ரொஃபஷனாக இருக்காது. சில நேரம் வந்து நம்ம இந்த ஸ்க்ரீனில் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள்ல உடல் உழைப்புகள் அதிகம் கொடுக்காத விஷயமா இருக்கும். அப்போ அந்த வாக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு காலை மாலை 2 வேளை போகக்கூடிய அந்த வாக்கிங் இப்போ கையில் ஸ்மார்ட் வாட்சை கட்டிட்டு நான் பாட்டுக்கு நடந்துகிட்டு இருப்பேன். ஆரம்ப காலத்தில் அதை ஃபாலோ பண்ணாமல் இருந்தேன். ரொம்ப கல்லூரி படிக்கிற காலத்தில் ஜிம் ஆக்டிவிட்டியில் இருந்தேன். இடையில ரொம்ப ஸ்டாப் ஆகி போயிடுது. இந்த ட்ரேடிங் கம்யூனிட்டியில் வந்ததுக்கப்புறம் முதல் 5 வருடம் என்னுடைய லைஃப் ரொட்டீனே டோட்டலாக சேஞ்ச் ஆச்சு. அப்புறம் அதெல்லாம் சரி பண்ணணும் அப்படின்ட்டு ஜிம்முக்கு வந்துட்டு சரியாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஒரு வாரத்துக்கு 3 நாட்கள் 4 நாட்கள் போகிறதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் அந்த வாக்கிங் அப்படிங்கிறது பைக் எடுக்கிறது மற்ற இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிட்டு ஏதாவது இங்கே வாக்கிங் இப்படியே ஒரு வாக் காலையில் அந்த ப்ளசண்ட்டாக அப்படி போயிட்டு வர்றது, ஈவினிங் டைமில் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு வாக் அதை இப்போ ஃபாலோ பண்ணிக்கிறேன். இந்த இதில் அதை ஃபாலோ பண்ணிக்கிறேன். அது மற்ற புதுசாக வந்திருக்க ட்ரேடர்ஸும் சரி அதை ஃபாலோ பண்ணிக்கும் போது இந்த நைட்டு உறக்கங்கிறது நமக்கு கிடைக்கும். டீப் ஸ்லீப்னு சொல்லுவோம். டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இல்லாமல் தூங்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸை தொடவே படாது. ஃபோனை தூக்கி வச்சிடணும் அந்த இடத்துல. எஸ், நீங்கள் வேல்யூபிள் இன்புட் கொடுத்தீங்க டாக்டர். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எஸ், இது நம்ம ஆனால் எல்லாருமே செய்யக்கூடிய தவறுகள், மாற்றிக்கக்கூடிய தவறுகள் தான். எஸ் எஸ் ரேச்சல் மேம், நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராக வந்தீங்க அண்ட் உங்களுடைய ஜேர்னி இடையில வந்துட்டு ஒரு 2-3 இயர்ஸ் நீங்கள் ஸ்டாப் பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அண்ட் இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து கண்டினியூ பண்ணுறீங்க. அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி ஆஸ்பெக்டில் நீங்கள் என்ன ஃபேஸ் பண்ணீங்க? டிஃபிகல்ட்டி என்ன ஃபேஸ் பண்ணீங்க? சார் ஆக்சுவலாக என்னோட இதில் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக இப்போ எடுத்து சம்டைம்ஸ் பொசிஷன் கரெக்டாக எடுத்துட்டேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணும்போது என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா அதுதான் நான் வந்து கண்டினியூவாக உட்காந்துருக்க மாட்டேன். ஒரு பர்டிகுலர் டைமிங் மட்டும் தான் வாட்ச் பண்ணுவேன். மீதி நேரம் விட்டுருவேன். மீதி நேரத்தில் ஓகே இதை மார்னிங் ஒரு 1/2 hour, ஈவினிங் ஒரு 1/2 hour, மிடில் ஒரு 1 hour அந்த மாதிரி பார்க்கும்போது எனக்கு நிறைய ட்ராபேக் இருந்தது. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் எப்பயுமே ட்ரேடிங் பண்ணால் நான் ஹெஜ்ஜில் தான் போடுவேன். எப்பயுமே எனக்கு ஈவன் ஒரு என்ன சொல்கிறது ஒரு சிங்கிள் லாட் எடுத்தா கூட எப்பயுமே வந்து ஹெஜிங்ல தான் இருக்கும். ஹெஜிங் அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி தான். எனக்கு லாஸ்னா எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ், ப்ராஃபிட்னா இவ்வளோ பர்சன்டேஜ். அது எவ்வளோ நாளும் சரி, எத்தனை எனக்கு ஈவன் 1/2 hour பார்த்தா கூட அதில் நான் ஹெஜிங்ல போட்டால் எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவேன்.
ரிஸ்க் ஸோ ரெடியூஸ் பண்ணிடுறீங்க. ஆமா. ரிஸ்க் அது ரெடியூஸ் பண்றீங்க. ஃபைன். ஈவன் எனக்கு வந்து என்னோட இதுல வந்து டபுள் மடங்கு லாஸ்ல போகும்போது கூட எண்ட் ஆஃப் த ஓகே. டே வரும்போது ஒரு சர்டன் பர்சன்டேஜ். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், if it is a profit in the sense if it is making for 15 na, it may be the loss maybe the 3 to 4,000 அந்த ரேஞ்ச். ஓகே. அப்படிங்கும்போது எனக்கு வந்து கொஞ்சம் பயம் இல்லாம இருக்கும். ஓகே. நான் கண்ணு முன்னால பார்ப்பேன், அது நெகட்டிவா தான் போகும். பட் நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கோம், இட்ஸ் லெட் அஸ் வெயிட். ஓகே. அது ஓகே. அது என்ன வருது அப்படிங்கறத பார்க்கணுங்கிறக்காகவே நான் எண்ட் ஆஃப் த டே வரை வச்சிருந்து க்ளோஸ் பண்ணுவேன். ஓகே. அந்த பயம் வந்து அதிகம் வராம இருக்கிறதுக்கு அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒரு நல்ல விஷயம் தான் அது. எஸ். அது அது போட்டனால எனக்கு பயமே வராது. அதுதான் சொல்றேன். எனக்கு ஈவன் நான் சம்டைம்ஸ் எனக்கு ஆப்போசிட்ல போய் 25,000 லாஸ்ல வந்தா கூட ஓகே. எனக்கு பட் அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து கண்டிப்பா ஒரு ஒரு ஒன் பாயிண்ட் இன் டைம்ல இந்த நார்மல். ஏன்னா ஐவி கிராஷ்ல வந்து ரொம்ப ஹையா போகும். அப்ப ஓகே. நம்ம வந்து ஆன் த ஸ்பாட்ல நீங்க ப்ராஃபிட்டும் புக் பண்ண முடியாது, லாஸையும் புக் பண்ண முடியாது. ப்ராஃபிட் எஸ். எஸ். ஏன்னா செல்லிங்க க்ளோஸ் பண்ணி தான் பையிங் எடுக்க முடியும். செல்லிங் எஸ். வந்து இப்ப பயங்கர லாஸ்ல இருக்கும். அதை யா. நம்ம போடும்போது ஸ்கிப் ஆகிட்டே இருக்கும். ஸ்கிப் ஆகும்போது அதை நீங்க க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராஃபிட்டை லாஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு என்டைரி ப்ராஃபிட்டே வந்து லாஸ்ட்ல போயிடும். எக்ஸாக்ட்லி. ப்ராஃபிட். அதனால நான் ஐவி கிராஷ்ல வந்து நான் போட மாட்டேன், அமைதியா வச்சிருவேன். அது வாட்டிக்கு இருக்கட்டும், ஓகே. போட்டு ஒரு ஓகே. ஒரு ஒன் பாயிண்ட் இன் டைம் கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகும். அப்படியே பிஃபோர் த மார்க்கெட் க்ளோசிங் ஆர் இட் இஸ் நியர் டு த எக்ஸ்பீரியல வந்து நார்மல் ஆகும்போது அந்த டைம்ல நான் க்ளோஸ் பண்ணுவேன். எஸ். அந்த எஸ். அது என்னோட இதுல சார் ஆக்சுவலா நான் முந்தி வந்து நான் சிங்கிளா போகும்போது நிறைய இது பண்ணதுனால இப்ப நான் எப்பவுமே என்னால ஐ எம் நாட் கான்ஃபிடென்ட் வித் டு டேக் ஃபார் த அலோன். I ஓகே. mean, without hedging, I'm not interested. ஓகே. அதுல ஓகே. எனக்கு இன்னும் கான்ஃபிடென்ட் வரல. நான் எப்பவுமே ஹெட்ஜிங்ல போட்டு தான் பண்றது. ஐ மீன் ஹெட்ஜிங் இன் தி சென்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் தான். ஸ்ட்ராட்டஜிஸ். ஃபைன். ஃபைன். ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணும்போதே எனக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வரும், எவ்வளவு லாஸ் வருங்கிறத நான் டிஃபைன் பண்ணிருப்பேன். அந்த இதுக்குள்ளே அதே வச்சு பண்ணிடுறேன். ஒரு சில சமயம் ஐம் வெரி கான்ஃபிடென்ட் இன் த சென்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியை நான் மாத்தி ப்ராஃபிட்டை முதல்ல எடுத்துட்டு மீத செல்லிங்க வந்து திரும்ப இன்னொரு ஆர்டர் போட்டு அதை அட்லீஸ்ட் ஈக்குவலைஸ் பண்ணி கொஞ்சம் வெளியில வரதுக்கு ட்ரை பண்ணுவேன். ஓகே. ஃபைன். ஸோ இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணிக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த எமோஷன்ஸ்ல வந்துட்டு உங்களால மேனேஜ் பண்ணிக்க முடியுது. அதிகப்படியான எனக்கு ஒரு அதுல ஃபியர். அது ஆனா அதுல ஒரு சமயம் சார் நம்ம ஸ்ட்ராட்டஜி போடும்போது சம்டைம்ஸ் நம்ம வந்து நம்ம போட்டது வந்து நம்ம ஒரு 4 to 5 டேஸ்ல தான் ரீச் ஆகும்னு நினைச்சிருப்போம். பட் போட்ட மறுநாளே அந்த ப்ராஃபிட் வந்துரும். ஆனா நம்ம ஓகே. எடுக்க முடியாது. ஓகே. காட் இட். எஸ். எஸ். இட் ஹேப்பன்ஸ் ஆக்சுவலி. யா. ஏன்னா அது ஏன்னா நெக்ஸ்ட் வந்து நமக்கு அந்த அது எல்லாமே வந்து பிரீமியம் எல்லாமே ஹையா இருக்கும். அப்ப செல்லிங்கோட ஓகே. பிரைஸும் ஹையா இருக்கும். இப்ப ரெண்டுமே ஓகே. க்ளோஸ் பண்ணும்போது மினிமம் 1,500 தான் ப்ராஃபிட் நிற்கும். அதனால ஓகே. நம்ம கொஞ்சம் கூல் டவுன் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த செல்லிங்ல வந்து கொஞ்சம் அந்த பிரீமியம் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆயிட்டே வரும். அந்த ஓகே. இந்த சைடு வேஸ் போகும், இல்லைன்னா அந்த ஐவி டக்குனு ஹையா போறது, லோவா ஆறது, யா. யா. எல்லாமே சேர்ந்து கொஞ்சம் நார்மல் ஆகும்போது அட்லீஸ்ட் அந்த டைம்ல நமக்கு கொஞ்சம் இதாகிக்கலாம். எஸ். ஸோ எஸ். எஸ். ஆனா மெயினா ஓகே. நான் இந்த இது பேங்க் நிஃப்டி எடுத்தா நினைக்கிறேன். பேங்க் நிஃப்டில வந்து ஓகே. ஆக்சுவலா அது வந்து நான் என்னோட லெவல்ல 3,000 லெவல் ஹையா போயிடுச்சு. ஓகே. மேபி அதுல வந்து 45,000 வந்து லாஸ் கட்டுது. அதே ப்ராஃபிட் ஓ. வந்து 50,000, நியர்லி 5,000 ஓகே. தான் profit. ஓகே. ஆனா சரி என்ன பண்றது, இது இடையில உங்களுக்கு க்ளோஸ் பண்ண ஓப்பனிங்ல முடியும். வந்ததா மேம்? ஐ மீன் ப்ரீவியஸ் டே எடுத்து அடுத்த நாள் ஓப்பனிங்ல இந்த ஃபிகர் காட்டுதா உங்களுக்கு? இந்த இது காட்டுச்சா? இது ஓகே. வந்து மந்த்லி தானே சார் இது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி அதுதான் சொல்றேன். ஐ மீன் நான் என்ன கேட்டேன்னா முத நாள் எடுத்து அடுத்த நாள் 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு இந்த 5,000 ப்ராஃபிட்ல டிஃபரன்ஸ் இருக்க மாதிரி இந்த ஃபிகர் காட்டுதுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. வி ஹேவ் டு அக்செப்ட் இட். அது இதே இன்ட்ராடேல இருந்ததுன்னா வி கேன் கட் அவர் என்ன இது வந்துட்டு லாஸ்ட்ல போறது அந்த இடத்துல கொஞ்சம் மினிமைஸ் பண்ணலாம். இஃப் யூ நோ த டைரக்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல அப்போ பண்ணும்போது நான் என்ன சொல்றேன் சார், என்னோட டிராபேக்கே என்னன்னா நான் போட்டுட்டு அதை வந்து நான் மானிட்டரே பண்ண மாட்டேன். ஓகே. போட்டோம்னா அது ஒரு ரன் ஆகட்டும், ஒரு நியர்பை மார்னிங் ஆர் ஈவினிங் இல்லைன்னா எப்ப நியர்பை அந்த சமயத்தில் வாட்ச் பண்ணுவேன். அப்படிங்கும்போது அது ரெண்டு நம்ம கையை மீறி நின்றுக்கும். அப்ப நேரம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஓகே. இப்ப கண்டினியூ வாட்ச் பண்ணிட்டே இருந்தோம் பிரச்சனை இருக்காது. அந்த 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 அது அந்த இதுதான் என்னோட டிராபேக். பட் அதை நான் கொஞ்சம் இட்ஸ் a kind of actually escape. I mean it's a kind of escape actually. அந்த ரன்னிங் ஃபிகர் வந்து நமக்கு வந்து இந்த நெகட்டிவ்ல வரும்போது அதை பார்க்கும்போது அந்த ஸ்ட்ராட்டஜிலேயே அந்த இடத்துல போகும்போது நமக்கு சில நேரம் ப்ராஃபிட்ல இருக்கும், சில நேரம் வந்துட்டு ரெண்டுமே வந்து நமக்கு நெகட்டிவான ஒரு நேச்சர்ல இருக்கும். அது நம்ம கொஞ்சம் பதட்டத்தையும் கொடுக்கும். அந்த இடத்துல நீங்க எஸ்கேப் ஆகிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அந்த இடத்துல பார்க்காம போட்டுட்டு விட்டுறீங்க.
ஓகே. இல்ல அது பார்த்தா பிறகு நான் எனக்கு அந்த நேரத்துல டக்குன்னு எடுத்து நான் ஒன்னு 2 டைம் க்ளோஸ் பண்ணும்போது எனக்கு அதுக்கப்புறம் நான் என்ன நினைச்சனோ அதே இதுல வந்திருக்கு. ஓகே, ஓகே. அதான் சோ நீங்க அதனால என்ன உங்களுடைய பண்ணிட்டேன் அப்படின்னா லெவல்ஸ் அங்க மேட்ச் ஆயிருக்கு. உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. ஸோ தட்ஸ் வை அந்த இடத்துல கான்ஃபிடென்ட் இருக்கு. எஸ், வெரி ஃபைன். சூப்பர். ஃபைன். அது வந்து நான் என்ன பயப்படனா அந்த டைம் சைக்கிள் வந்து ஒண்ணு ரொம்ப ஏர்லியரா ரீச் ஆயிரும், இல்லைன்னா ரொம்ப லேட்டா ரீச் ஆகும். அந்த ஓகே. ரெண்டுல ஏதோ ஒண்ணுல மொத்தமா க்ளோஸ் ஆகும். அதனால என்ன பண்ணிடும் அப்படின்னா எனக்கு நெகட்டிவ் போச்சுனால இமிடியேட்டா க்ளோஸ் பண்ண மாட்டேன். அட்லீஸ்ட் ஐ நீட் டு கூல் ஓகே. டவுன் ஃப்ரம் மை செல்ஃப். அட் த சேம் டைம் ஐ நீட் டு சிஸ்டமும் கொஞ்சம் கூல் டவுன் ஆகணும். எஸ், எஸ். நான் அது கவனிச்சிருக்கேன். உங்ககிட்ட ரொம்ப நீங்க வால்டிங் போனது பலமுறை எல்லாமே க்ளோஸ் சொல்லியிருக்கீங்க. ஆகி எஸ், நீங்க பலமுறை நார்மல் ஆச்சு சொல்லியிருக்கீங்க. அப்படின்னா அதுக்கப்புறம் நான் உங்களுடைய ப்ராஃபிட் வந்துட்டு மினிமமா இருந்தாலும் ஓகே, எனக்கு இது போதுமானது. பெரிய லாஸ் நான் ஃபேஸ் பண்றதுக்கு பயப்படுறேன். எனக்கு ப்ராஃபிட் மினிமமா இருந்தாலும் போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நிறைய முறை கன்வர்சேஷன்ல சொல்லியிருக்கீங்க. நான் நோட் ஆமா பண்ணியிருக்கேன். அதனால எஸ். அதனால அதை போட்டுட்டு ஏன்னா அது நான் ஹெட்ஜின் போட்டேன்னா எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா நான் வேற வேலையும் செய்ய முடியும். ஏன்னா எல்லா நேரமும் இதை மானிட்டர் பண்றதுங்கிறது எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஐ மீன் சொல்றது இட்ஸ் வெரி டஃப் டு புரியுது. மேனேஜ் ஃபார் கண்டினியூஸ் சிட் எஸ், அண்ட் வாட்ச். எஸ், எஸ். நீங்க அதை ப்ரியரா நீங்க அதனால வந்துட்டு ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் வச்சிருக்கீங்க. அதை நீங்க பர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றீங்க. ஃபைன், சூப்பர் மேம், சூப்பர். அதை கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணணும் சார். அது என்ஹான்ஸ் இட்ஸ் பண்ணுங்க. என்ன சொல்றது இட்ஸ் ஓகே. ம். ஆமா சார். ட்ரேட் ஆடிட்டிங்லாம் பண்ணும்போது அது உங்களுக்கு இன்னமும் ஹெல்ப் பண்ணும். ட்ரேட் ஆடிட்டிங் நீங்க பண்ணும்போது செல்ஃபா நீங்க ஆடிட் பண்ணலாம். இதை எப்படி என்ஹான்ஸ் ஆமா பண்ணா என்ன மாதிரி நான் பண்ணா வந்துட்டு இந்த இடத்துல ப்ராஃபிட்டை மினிமைஸ் பண்ணி, ஐ மீன் லாஸை மினிமைஸ் பண்ணி ப்ராஃபிட் என்ஹான்ஸ் பண்றது அப்படிங்கிறத நீங்க ட்ரேட் ஆடிட்டிங் பண்ணும்போது நீங்க ஒரு ரைட் டவுன் நீங்க பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அடுத்த தடவை வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க அது போலவே செயல்பட ஆரம்பிச்சிருவீங்க. நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க. யூ கேன் என்ஹான்ஸ் யுவர் ப்ராஃபிட் தேர். எஸ், எஸ் சார், ஐ வில் டூ தட் சார். தேங்க்யூ சார். எஸ், எஸ். தேங்க்யூ சார். எஸ், தேங்க்யூ. அண்ட் கார்த்திக் கருணாநிதி, நீங்க 3 இயர்ஸ்க்கு மேல இருக்கீங்களா நீங்க இதுல ட்ரேடிங்ல? சார் ஸ்டார்டிங்ல இன்வெஸ்டிங்ல தான் சார் இருந்தேன். இப்போ ஒரு 1.5 இயரா தான் ட்ரேடிங். ஓகே. இல்லை, டோட்டலாக உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஜேர்னி எவ்வளோ வருஷம் இருக்கு? 3 இயர்ஸ் சார். 3 இயர்ஸ். ஓகே, ஃபைன், ஃபைன், ஃபைன். எப்படி லாபகரமானதா இருக்கா? இப்போதான் சார் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க ஆரம்பிச்சு. ஓகே, ஃபைன், ஃபைன். கன்சிஸ்டன்சி? தேங்க்யூ. ஓகே. அண்ட் ரூல்ஸ் ஃபார்முலேட் பண்ணிட்டு, சிஸ்டம் செட்டப் ஃபார்முலேட் பண்ணிட்டு, நமக்கான ரூல்ஸை ஃபார்முலேட் பண்ணிட்டு நீங்கள் அதை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிறது ஒரு சொல்லுவாங்க. அதை நான் கொஞ்சம் மாற்றி நத்திங் இஸ் பெட்டர் தென் சம்திங் அப்படிங்கிறதையும் நான் சொல்லுவேன். சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னா க்ரீன், இவங்க ரேச்சல் மேம் சொன்ன மாதிரி க்ரீன், அது என்ன டைப் ஆஃப் க்ரீனாக வேணா இருக்கட்டும், பெரிய க்ரீன்னு தேவையில்லை, சின்ன க்ரீனாக இருந்தாலும் ஓகே. ஓகே, அது வந்து சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படிங்கிறதுக்கு பார்த்துக்கலாம். ஒன்றுமே கிடைக்காம போகிறதுக்கு அட்லீஸ்ட் கொஞ்சம் ப்ராஃபிட்டாவது கிடைக்குது. சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங். நத்திங் இஸ் பெட்டர் தென் சம்திங். இது எப்படின்னு கேட்டால் எதுவுமே கிடைக்கல ஆனால் பெரிய இழப்புகளை கொடுக்கல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்ப்பா அப்படிங்கிற மாதிரி. நத்திங் இஸ் பெட்டர் தென் சம்திங் அப்படிங்கிற மாதிரி இந்த ரெண்டு மாதிரியும் மாற்றி அதை பார்த்துக்கலாம். சில்லா ஜூஸை மாதிரி அது. அண்ட் உங்களுடைய இன்வெஸ்டிங் ஜேர்னி நல்ல ஸ்டாக்ஸை நீங்கள் பிக் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங் வந்து ஒரு டபுள் எட்ஜ் ஸ்வார்டு தான் அது. லாஸை மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ராஃபிட்டை என்ஹான்ஸ் பண்ணணும். கன்சிஸ்டன்சி முக்கியம். கம்பல்ஷன் இருக்கக்கூடாது. இம்பல்சிவ் ட்ரேடுக்கு போகக்கூடாது. அண்ட் ட்ரேட் எடுக்க உகந்த நாட்கள் இல்லாத நாட்களை அவாய்ட் பண்ணிட்டு ஒதுங்கி இருந்துடணும். சில நாட்கள் ட்ரேடிங் டேவை கூட அவாய்ட் பண்ணிட்டு நம்மளுடைய வேலைகளை கவனிக்கலாம். அண்ட் எண்ட் ஆஃப் த டே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி அன்னைக்கு பார்த்துக்கலாம். எல்லா நேரமும் நம்ம பங்கு சந்தையில் ஈடுபட்டுருக்கோங்கிறனால எல்லா நேரமும் வந்துட்டு மார்க்கெட் ஹவர்ஸில் பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. எங்களுடைய குரூப்பில் வரக்கூடிய மெசேஜ்லாம் கூட எல்லா நேரமும் ப்ரெசன்ஸ் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோற்றத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனால் நாங்கள் எல்லா நேரமும் இருக்கிறது இல்லை. ஏன்னா டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வந்துட்டு அந்த ஹேண்டிலில் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன், ஐ மீன் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது உங்களுக்கு பார்க்கும்போது 24 ஹவர்ஸும் இவர் எப்படி இதுலேயே கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்க மாதிரி உங்களுக்கு ஒரு தோரணைகள் ஏற்படலாம். ஆனால் அது வந்து குறைச்சிடுறது அந்த இடத்துல. பர்சனல் கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிறது இந்த இடத்துல வெளிப்படுத்துகிறேன். அந்த சாட்டர்டே சண்டே மோஸ்ட்டாக வந்துட்டு அதிகப்படியான குரூப் கன்வர்சேஷன் இல்லாமல் வச்சுக்கணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்குறேன். சில நேரங்களில் வந்துட்டு இந்த ட்ரம்ப்பும் இந்த சில விஷயங்களும் நம்மளை வந்துட்டு சில விஷயங்களை பேச வச்சிருது. அது கொஞ்சம் தவிர்க்கணும். எப்படி இருந்தாலும் திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எப்படி ஓப்பன் ஆகுமோ அந்த நேச்சுரலாக தான் ஓப்பன் ஆக போகுது. அதை காத்தால வேலையில் கூட திங்கட்கிழமை ஒரு சின்ன கன்வர்சேஷனாக வச்சுக்கலாம். இந்த சாட்டர்டே சண்டே முழுக்க முழுக்க நம்மளுடைய தனிப்பட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது, குடும்ப விஷயங்களுக்கு பயன்படுத்திக்கிறது நல்லது. ஒரு வீக்லி அனாலிசிஸ் வீடியோ மட்டும் கொடுத்துட்டு மற்ற நேரத்தை ஃப்ரீயாக விட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை வச்சிருக்கு. அதான் டீம் ஆர்டிஎஃபோடைய ரூலாக இருக்குது. அண்ட் ஃபைன், உங்களுக்கும் ஒரு சிறப்பான ட்ரேடிங் ஜேர்னி அண்ட் இன்வெஸ்டிங் ஜேர்னியாக அமையட்டும். வாழ்த்துக்கள் கார்த்திக் கருணாநிதி. சார் வணக்கம். சார் வெங்கடேஷ் சார் வணக்கம். உங்களுடைய மைக் இப்போ அன்மியூட்ல தான் இருக்கு.
ஹலோ. வணக்கம் சார். உங்களுடைய கருத்துக்கள் யங் ஜெனரேஷன் ட்ரேடர்ஸ் அண்ட் இன்வெஸ்டர்ஸுக்கு மிக முக்கியம். ஒரு மருத்துவர் சைக்கலாஜிக்கல் இம்பேக்ட்ஸ் வந்துட்டு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்துது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு உங்களுடைய ஆலோசனைகள் ரொம்ப நல்லதா இருக்கு சார். ப்ளீஸ். நான் இன்வெஸ்டரா தான் சார் இருக்கிறேன் இப்ப. ஓகே இனிமேதான் இதுக்கு வரணும், ட்ரேடிங்க்கு. ஓகே ஓகே அந்த மைண்ட் செட் எனக்கு ஃபர்ஸ்ட் இதாகிக்கணும். ஓகே அந்த மைண்ட் செட் ஆன பிறகுதான் ட்ரேடிங் வரணும் அப்படின்னு இன்னும் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் டீப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே ட்ரேடிங் இன்ட்ராடே பண்றதோ இல்ல இது ஸ்விங் ட்ரேடிங்கோ எதுவா இருந்தாலும் நல்லா தெரிஞ்சுட்டு உள்ள வருவோம் அப்படிங்கிறதுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஃபைன். ஓகே அது உங்க மூலமா சீக்கிரம் நடைபெறும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா சார். சிறப்பா பண்ணுவோம் சார். கண்டிப்பா. எஸ். இது வரைக்குமே இதுதான் இன்வெஸ்டிங்ல தான் இருந்துகிட்டே இருக்கேன். எவ்வளவு வருட பயணம் சார்? உங்களுடைய பயணம் எவ்வளவு வருடங்கள் பங்குச்சந்தையில? நான் 2005 ஸ்டார்ட் பண்ணேன். எஸ், ஃபைன், சூப்பர் சார். நான் அதான் எதிர்பார்த்தேன். நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டரா இருப்பீங்க அப்படின்னா. 20 வருட பங்குச்சந்தையான பயணம் சார் உங்களுக்கு. சிறப்பு சார். ஆமா, அந்த 2008 நல்ல ஒரு பெரிய ஃபாலை பார்த்தேன். கிராஷ். ஆமா சார். ஆமா. 2008 அந்த ஃபால்ல தான் கொஞ்சம் நல்லா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன். உங்க அந்த பாட்டம் நீங்க கேட்ச் பண்ணிருக்கீங்க. சூப்பர். அதாவது என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து இது மாதிரி பாட்டத்துல தான் பை பண்ணுவாரு. அது ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே வச்சிருந்துட்டு அப்படியே மார்க்கெட் கொஞ்சம் பீக்கு போகும்போது கொடுப்பாரு. கொடுத்துட்டு அதுல வர ப்ராஃபிட் எடுத்து ஒரு வீடோ இடமோ ஏதோ ஒண்ணு அப்படியே இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே பண்ணிக்குவாரு. அது முதல் என்ன செஞ்சாரு, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதே தான் இன்வெஸ்ட்மெண்ட் மறுபடியும் இந்த ஸ்டாக்ல பண்ணுவாரு. ஓகே ஓகே இதே எனக்கு சொன்ன இந்த மாதிரி பண்ணுங்க, அந்த லாபத்தை எடுத்து வேற ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு. அதே மாதிரி இப்ப நல்லா போயிட்டு இருக்கு சார். இது வெரி குட் சார். சூப்பர் சார். இந்த ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது பெரிய விஷயம் பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதை நம்ம டிஃபால்ட்டாக பண்ணிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த யங் இன்வெஸ்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, புதுசாக வந்திருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் நான் மீன் பண்ணுறது 2 வருடம் 3 வருடம் அனுபவம் இருக்கக்கூடியவங்க இதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கும்போது லாங் டேர்மில் வந்துட்டு அவங்களால வந்து அந்த அசட்டை வந்துட்டு கொண்டு வர முடியும். அதே ஃபுல் அமௌண்ட்டுமே மறுபடியும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டோம். ம் அந்த இன்வெஸ்ட் பண்ணது தொகையை போய் பாக்கி என்ன கிடைக்குதோ அதை ஃபுல்லா வேற ஏதோ ஒரு இதுல டைவர்சிஃபை பண்ணிடுவோம் அப்படியே. சூப்பர் சார். வெரி குட் சார். வெரி குட். அந்த 2005 அப்படிங்கும்போது ஃபர்ஸ்ட் டேர்ம் நினைக்கிறேன். ஐ மீன் செகண்ட் டேர்ம் ஆக்சுவலி. எஸ், டாக்டர் மன்மோகன் சிங்குடைய செகண்ட் டேர்ம் அந்த டைம். எஸ், 2008 லேமன் பிரதர்ஸ்ல மார்க்கெட் கொலாப்ஸ் ஆச்சு. பங்குச்சந்தை அதுக்கப்புறம் அந்த வீழ்ச்சிக்கு அப்புறம் தான் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய எழுச்சியை தந்துச்சு. நீங்க சரியான நேரத்துல உள்ள என்ட்ரா இருக்கீங்க. 2014 மறுபடியும் ஒரு ஃபால் இதாச்சு. எஸ், ஆமா சார். அந்த இடத்துல எக்கனாமிக் ஸ்லோ டவுன் அப்படிங்கிற சில காரணங்களால அந்த இடத்துல நடந்தது. அப்புறம் திரும்ப 2014-15 பிக்கப் ஆனது 20 வரைக்கும் வந்துச்சு. நம்மளோட கோவிட் டேஸ் வரைக்கும் வந்துச்சு. எஸ் எஸ். அந்த கோவிட்ல நல்ல ஒரு ஃபால் கிடைச்சிச்சு. மறுபடியும் நீங்க அந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிட்டீங்களா டாக்டர் அந்த டைம்ல 2020ல? ஒரு சிலது புக் பண்ண, ஒரு சிலது புக் பண்ணாம விட்டேன். ஓகே ஓகே ஓகே. அண்ட் திரும்ப அந்த பாட்டம் நீங்க வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அந்த ஃபால்ல. சூப்பர் சார். சூப்பர் சூப்பர். நன்றி சார். நன்றி. ஓகே ஓகே. தேங்க்யூ. வாய்ப்புக்கு நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அண்ட் ஃபைன். நிறைய பேர்கிட்ட பேசினோம். அண்ட் மாதப்பன் சார் வந்துட்டு அவரு அதிக வருடங்கள் பங்கு சந்தையில் பயணமாகக்கூடிய நபர்னு நினைக்கிறேன். ஆசிரியர். ஆமாம் சார். தலைமை ஆமாம் சார். ஆசிரியர். ஒரு 20 வருஷமா இருக்கும் சார். 20 வருட பயணம். ஃபைன். சூப்பர் சார். ஓகே. நான் வந்து பெரும்பாலும் இந்த ட்ரேடிங் எல்லாம் பண்றதில்ல, இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் பண்றேன். ஓகே. இப்போ கூட ஒரு 45 வகையான ஷேர் வாங்கி வச்சுக்கிறேன். மேக்ஸிமம் வந்து இந்த நிப்டி பீஸும் ஜூனியர் பீஸும் வச்சிருப்பேன் சார். ஓகே. மீதி இருக்கிற ஷேர்ல வந்து ஒரு 50,000 60,000 1 லட்சம் மேல போகாது. ஒவ்வொரு ஷேருக்கு பார்த்தா 1 லட்சத்துக்கு மேல போகாது. ஓகே ஓகே. அந்த மாதிரி தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி எப்போ வந்து ஒரு 10% 15% வருதோ அப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவேன். சூப்பர். நீங்க ஒரு ப்ரீ டிஃபால்ட்டா வந்து சில டார்கெட் வச்சுக்கிறீங்க. அது வந்ததுன்னா நீங்க புக் பண்ணிடுவீங்க. ஆமாம் சார். ஆமாம். சூப்பர் சூப்பர். ஒரு 10% மேல வந்தா க்ளோஸ் பண்ணிடுவேன். சூப்பர். மைனஸ் ஆகிறத அப்படியே விட்டு வச்சிருப்பேன் சார். எப்போ க்ளோஸ் ஆகுது, எப்போ ப்ளஸ் ஆகுதோ அப்போ பண்ணிக்குவேன். எஸ் எஸ் எஸ். இது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கிறேன். எப்படி நீங்க இப்போ இந்த 20 இயர்ஸ்ங்கும் போது இந்த 2008 கிராஷா இருக்கட்டும் இல்ல 2020 கிராஷா இருக்கட்டும், அந்த டைம்ல எல்லாம் நீங்க உங்க போர்ட்ஃபோலியோ வந்துட்டு
இல்ல ரொம்ப ஒரு மேனேஜ் பண்ண. ஒரு வருஷம் 2-3 வருஷம் வச்சிருப்பேன் சார். அதுக்கப்புறம் வெளியே வந்துடுவேன். ஒரு ஓகே வருஷம் 2 வருஷம் கம்முனு ஆயிடுவேன். ஓகே அப்புறம் இடையில வந்து போவேன். இது மாதிரி ஓகே ஓகே. நீங்க விட்டு விட்டு தான் போவேன். ஸ்டாக் செலெக்ஷன்ஸ்ல எப்படி சார் பண்றீங்க நீங்க? ஐ மீன் நிஃப்டி 50 தனி. இருக்கிறது மட்டும்தான் சார் பார்ப்பேன். ஓகே, நிஃப்டி 50 மட்டும், இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸ் மட்டும். ஆமா, அதுல மட்டும் இருக்கிறது மட்டும் நல்ல ஸ்டாக் பார்த்து எடுப்பேன். சிறப்பு சார், சிறப்பு எக்ஸ்ட்ரா போறதில்ல. சிறப்பு. 20 வருட பயணம்ங்கிறது வந்துட்டு மிகச்சிறந்த பயண அனுபவம் சார். அது அது வெற்றிகரமா இன்னும் தொடர என்னுடைய வாழ்த்துக்கள் சார். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் ஃபைன். நிறைய நண்பர்கள் இதில் வந்துட்டு ப்ரொஃபஸர் ராதா அவங்களுடைய ஜேர்னி வந்து அவங்க சொல்லலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு 3 வருட பங்குச்சந்தை பயண அனுபவம் தான் அவங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். 2022 தான் உள்ளே வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப குறைவான 2 லட்ச ரூபா தொகையை வச்சு இன்வெஸ்டிங்கில் 42 லட்சமாக மாற்றிருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு இன்வெஸ்டர். அவங்க ஸ்டாக் பிக் பண்ணுறதுல வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அந்த ஸ்டாக்கை வந்து பிக் பண்ணுறாங்க. மல்டி பேக்கர் ஸ்டாக்கு. சில இந்த இன்னைக்கெல்லாம் வந்து நினச்சி பார்க்க முடியாத ஸ்டாக்கெல்லாம் வந்து அவங்க நினச்சி பார்க்காத முடியாத விலையில், ரொம்ப குறைவான விலையில் வாங்கியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். மேம், நீங்கள் இப்போ பேச முடியுமா? இல்லை ட்ராவலிங்கில் இருந்தால் விட்டுருங்க. சார் ஹலோ. ம். குட் மார்னிங் சார். ஆக்சுவலி நான் இன்னைக்கு பேச வேண்டாம் கேட்கணும்ட்டு தான் இருந்தேன் நான் ஆக்சுவலி. இது ஓகே. நீங்க சொல்லலாம். இது எனக்கு தெரியும் மேம். தெரிஞ்ச கதை தான் அது. உங்களுடைய ஜேர்னி எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய யங் இன்வெஸ்டர்ஸ் நான் சொல்லக்கூடிய 2 வருடம் அல்லது 3 வருட பயண அனுபவம் இருக்கக்கூடிய அவங்களுக்கெல்லாம் வெரி பயன்படும். ம். எஸ். இல்ல நான் என்ன பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. ஜாஸ்தி ம். இல்ல ஆக்சுவலி. ஐ அம் yet to learn so many things. ம். அண்ட் நிறைய விஷயங்கள் இருக்கு இன்னும் கத்துக்கிறதுக்கு. அண்ட் ம். இவங்கெல்லாம் எல்லாருமே என்னோட நண்பர்கள்லாம் இப்ப பேசும்போது பார்த்தாக்கா இட் இஸ் லைக் சம்வேர் ஆர் அதர் நான் என்ன பார்த்த மாதிரி தான் இருந்தது. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் மீ சம்வேர் இல்லையா? எல்லாருக்குள்ளயும் அதே தான் இருக்கு பேசிக்கலி. ம். அண்ட் ரொம்ப I was able to connect with each of them who were spoke now. ஓகே. Basically, yes, எல்லாருமே go through பண்ற மாதிரி தான். Yes, I started with my investing journey. ஓகே. அண்ட் ட்ரேடிங் வந்துட்டு ரொம்ப சொதப்பல்ஸா தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஆக்சுவலி. ரொம்ப ஒண்ணுமே ம். தெரியாம தான். ஒரு கோர்ஸ் ம். எங்கேயுமே போகல. ம். ஃபார்முலா ம். அண்ட் இட் வாஸ் ஐ மீன் அப்பா வந்துட்டு கொஞ்சம் ரிலையன்ஸ் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருந்தாரு முன்னாடி. அண்ட் earlier daysல. எஸ் பிசிக்கல் ம். ஃபார்ம்ல இருந்தது. அந்த ஷேர்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் இருந்தது பேசிக்கலி. அண்ட் இட் வாஸ் அ டேபு லைக் நாட் டு என்டர் இன்டு ஸ்டாக் மார்க்கெட். ஏன்னா தட் இஸ் டேக்கிங் அதர்ஸ் மணி அந்த மாதிரிலாம் ஒரு தாட்ஸ்லாம் அந்த காலத்துல இருந்து வந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான். இவர் குமார் படி So it சொன்னது was a போல. habit. நம்ம Okay. டீச்சர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ்ல சொன்னார்ல, இதை சொன்னார் அவரு. Yes. எஸ், சொல்லுங்க. And it is a ம். kind of a gambling and not to ம். enter into stock market. So இந்த ம். மாதிரியான ஒரு சிந்தனையில தான் அவங்களுக்கு நம்மலாம் வளர்ந்தோம் ஆக்சுவலி. பட் ம். எஸ் என்னோட கலீக்ஸ் எல்லாருமே வேற இன்டு ஃபினான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்லாம் ம். பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அண்ட் ஐ யூஸ் டு டர்ன் மை ஃபேஸ் அவுட். அவங்கலாம் பண்ணிட்டு ம். இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது நான் அது காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன். நான் அப்படிதான் இருந்தேன் நான். பட் தென் ரொம்ப at one point ரொம்ப of time மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்திருப்பீங்க. கரெக்டா? seriously correct, you are right. ஓகே. சொல்லுங்க. அதுக்கப்புறமா தான் 21ல அது டிமேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த பிசிக்கல் ஷேர்ஸை வந்துட்டு டிமெட்டலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது தான் ம். ஐ காட் டு நோ வாட் இஸ் ஸ்டாக் மார்க்கெட். அண்ட் அங்க இருக்கிற சில பேர்லாம் புரோக்கர் அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி why don't you enter into this one ma'am அப்படிலாம் சொல்லிட்டு opened an account. ம். Then my stint started only with 2021 end. ஓகே. So and 21 it was எண்ட்னா வந்து உங்களுக்கு ரஷ்யா உக்ரைன் வார் வந்து 22. கிரியேட் ஆகி அப்போ ஒரு ஆமா ஓகே கரெக்ட். ஃபைன் 22 அப்போ வந்து பாட்டம் ஃபேஸ் பண்ணுது அந்த டைம்ல ஒரு நம்மளோட Exactly, பங்குச்சந்தை. yeah. எஸ் But எஸ் I had ஃபைன். started investing in June somewhere in 2021 and I picked up some of the very good stocks. And ம். அப்பவே வந்துட்டு I started analyzing the companiesலாம். So ம். கம்பெனியோட ஃபண்டர்ஸ்லாம் அனலைஸ் பண்ணிட்டு எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நாலேஜ் வச்சுட்டு ம். I picked up very good stocks at that point of time. And ஓகே. RVNL I picked up at 33 rupees I think. மை காட். ஒரு ஓகே. yeah whatever like my salary வந்தது. salary ம். வந்தது ஃபுல்லாவே ஆர்விஎன் ஷேர்ஸ்ல போட்டாச்சு. நான் ஆக்சுவலி 33 ரூபாயில வாங்கிட்டேன் நான். ம். அண்ட் ஸோ அது ஐ கெப்ட் ஸ்டில் ஈவன் திஸ் இயர் வரைக்கும். ஐ மீன் இட் வென்ட் டில் 645 வரைக்கும் போயிருக்காது ஆக்சுவலி. ஓ அண்ட் சூப்பர்.
அது நம்ம சொல்ல முடியாது ஆக்சுவலி which stock will go up and which stock will go down. Even the fundamentally good stocks can go down for many reasons. நீங்க சொல்ற ஸ்டாக் எல்லாம் மேம், நீங்க எல்லாமே வந்து பாட்டம்ல கேட்ச் பண்ணியிருக்கீங்களா? அதுதான் எனக்கு வந்து பயங்கர ஆச்சரியம். அது எப்படி இந்த பிரைஸ்ல வந்துட்டு, அதாவது இந்த இடத்துல நான் உங்ககிட்ட ஒரு சீக்ரெட் கேட்கணும், இந்த சீக்ரெட் ரெசிபி அப்படிங்கிற மாதிரி. எப்படி இந்த ஸ்டாக் எல்லாம் பிக் பண்றீங்க? அந்த ஒரு சீக்ரெட் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். No, there is no secret and there is nothing of that sort. So, இல்ல மேபி பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் அப்படி இருந்திருக்கலாம் நான் என்டர் ஆகும்போது. பிகாஸ் இட் வாஸ் ஒன்லி அந்த கோவிட் டைம்ல இருந்து இட் வாஸ் ஜஸ்ட் மார்க்கெட் வாஸ் ரைசிங் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் அண்ட் ஐ திங்க் ஐ கரெக்ட்லி என்டர்ட் அண்ட் மேபி அது ஒரு ரீசன் இருக்கலாம். அண்ட் ஆல்சோ தேங்க்ஃபுல்லி நான் ட்ரேடிங்ல வராம இன்வெஸ்டிங்ல போயிட்டேன் நான். பிகாஸ் இன்வெஸ்டிங்ல கொஞ்சம் உங்களுக்கு நிறைய அந்த ட்ரேடிங் மைண்ட் செட் இஸ் டிஃப்ரெண்ட், இன்வெஸ்டிங் மைண்ட் செட் இஸ் டிஃப்ரெண்ட். அண்ட் எனக்கு நான் வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது நான் ட்ரேடிங் பண்ண முடியாது, ட்ரேடிங் எனக்கு தெரியாது. எனக்கு இப்பவும் தெரியும்னு சொல்ல முடியாது. ஐம் ஸ்டில் லேர்னிங் ஆக்சுவலி. ஸோ பட் அந்த மைண்ட் செட் வந்துட்டு ட்ரேடர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கணும் அண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு வேற மாதிரி இருக்கும். பொறுமை ரொம்ப வேணும் இன்வெஸ்டிங்ல. அண்ட் ஆஃப்டர் ஐ ஹேட் இன்வெஸ்டட் இட் வென்ட் த்ரூ லாட் ஆஃப் டர்மாயில்ஸ். நிறைய ஃப்ரிக்ஷன்ஸ் ஃபேஸ் பண்ணி ஸ்டாக்ஸ்லாம் இட் கேம் டவுன். அதெல்லாம் பண்ணும்போது கூட நம்மளது அந்த கன்விக்ஷனை நம்ம ஸ்ட்ராங்கா வச்சுக்கணும் ஆக்சுவலி. ஈவன் ட்ரேடிங்ல கூட நம்ம ஒரு பொசிஷன் எடுத்திருக்கோம்னாக்கா இந்த லெவல்ஸ்க்கு ரீச் ஆகும்னாக்கா த சேம் கேஸ் வி ஹேவ் டு பி கன்விக்ஷன் இருக்கணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறமா இட் வில் கோ டு தட் லெவல் அப்படின்னு இருந்தாக்கா லைக் இட் ரீச்சஸ் தோஸ் லெவல்ஸ். பட் ஒன் திங் விச் ஐ மிஸ்ட் அவுட் இன் 2024 வாஸ் டு புக் மை ப்ராஃபிட்ஸ் இன் சம் ஸ்டாக்ஸ் விச் ஐ ஷுட் ஹவ் டன். எனக்கு அது தெரியல எனக்கு. அண்ட் அதனால கொஞ்சம் அது இப்போ ஆர்பிஐல எல்லாம் கொஞ்சம் நான் புக் பண்ணிருக்கேன் ப்ராஃபிட்ஸ். கொஞ்சம் நான் 645 வரைக்கும் போகும்போது ஐ ஷுட் ஹவ் டன் தட். That is where the importance of levels come into play. எனக்கு அப்போ ஃபிபனாச்சி லெவல்ஸ் எப்படி இப்போ நீங்க சொல்லித்தர இல்லையா, எனக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாம இருந்தது அப்போ. அண்ட் அப்படி இருந்ததுனாக்கா லெவல்ஸ் நான் மார்க் பண்ணி கரெக்டா வச்சிருந்திருக்கலாம். அண்ட் மேபி இட் வில் கன்சல்டேஷன் ஆகலாம். வெறும் இந்த பேட்டர்ன்ஸ் மட்டும் பார்த்துட்டு ஏமே பார்த்துட்டு மட்டும். பட் ஃபிபனாச்சி லெவல்ஸ் ஐ குட் நாட் எக்ஸ்ட்ராக்ட் இட் ஆல். ஸோ எந்த லெவல் வரைக்கும் போகும் என்ன ஓரளவுக்கு தெரியுமா இருந்தது. ஸோ சம் புக் பண்ணிட்டு அண்ட் தட் திங். பட் மேஜர் திங் வாஸ் லைக் நம்மளது இந்த எலெக்ஷன் டைம்ல தான் ஐ வாஸ் ஏபிள் டு டூ சம் பிக் திங். ஐ மீன் ட்ரேடிங் அப்போதான் எனக்கு அப்போ எப்படி ஹவு பீப்புள் மேக் ப்ராஃபிட் இன் ட்ரேடிங் அப்போதான் புரிஞ்சுது. அண்ட் ஐ மேட் சம் கைண்ட் ஆஃப் ப்ராஃபிட் இன் தட் ஒன் ஆக்சுவலி லாஸ்ட் இயர். ஓ வெரி நைஸ். ஆக்சுவலி அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க ட்ரேடிங் நினைக்காம இருக்கிறதுக்கு காரணம் நீங்க வந்து இன்வெஸ்டிங்கே எனக்கு வந்து போதுமானது, இதுவே எனக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு கொடுக்குறது காரணம். ஜாஸ்தி ட்ரேடிங் பண்ணல. அண்ட் மை கேபிட்டல் இன்வெஸ்டட் வுட் ஹவ் பீன் மேக்ஸிமம் ஒரு 20,000 rupees தான் ட்ரேடிங்ல. அதுக்கு மேலலாம் நான் போட மாட்டேன். நான் அப்படித்தான் இன்வெஸ்டிங்ல தான் ஐ வாஸ் கான்சென்ட்ரேட்டிங். பட் ஐ மீன் ஐ டுக் அ பிகர் டிசிஷன் ஆன் ட்ரேடிங். ஐ திங்க் இந்த எலெக்ஷன் டைம்ல பார்க்கலாம் எப்படி அதுன்னு ஒரு கன்விக்ஷன் இருந்தது எனக்கு. And did some options in FinNifty and I made some huge profit out of it. FinNifty அப்போ வந்துட்டு வீக்லி தான் இருந்தது, இப்பதான் மந்த்லி ஆக்கியிருக்காங்க அப்போ. அண்ட் அதுல அகைன் ஐ இன்வெஸ்டட் ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன். Huge profit, right? That was a kind of yeah, of course. அது லூஸும் பண்ணிருக்கேன் சார். நான் அது ஹியூஜ் ப்ராஃபிட் பண்ணிட்டு லூஸும் பண்ணிருக்கேன். அப்ப நான் சொல்றேன் எலெக்ஷன் டைம்ல நடந்தது சொல்றேன். Yes sir. Yeah, yes sir. இப்போ அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ நீங்க எனக்கு தெரிஞ்சு எக்ஸப்ட் கிரிப்டோஸை தவிர மற்ற எல்லாமே இப்போ நீங்க ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. Yeah, you're right sir. இப்போ கூட recent crude கூட I made some profit out of it. So okay, one more question ma'am உங்ககிட்ட. நீங்க பிக் பண்ற ஸ்டாக் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh நீங்க வந்து ஒரு ஸ்டாக்ல வந்து நீங்க இன்ஃபியூஸ் பண்ணிருக்கீங்க. அண்ட் இது வந்து ட்ரைன் பண்ணி குறைஞ்சி போயிட்டே இருக்கு. 20% அவுட் ஆகுது, 30% வந்துட்டு பேரிஷா போறது. உங்க ஐ மீன் இன்வெஸ்டட் மணில இருந்து நெகட்டிவா இருக்கு, அன்ரியலைஸ்டு லாஸ்ல அப்படியே போயிட்டே இருக்கு. அண்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்கை என்ன பண்ணணும்னு நீங்க நினைப்பீங்க? அந்த இடத்துல வித்துட்டு வெளியே வந்துடலாமா, இல்லை வந்துட்டு ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை வந்துட்டு அந்த இடத்துல ஆவரேஜ் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பீங்களா, இல்லை நீங்க என்ன மாதிரியான மெக்கானிசம் அந்த இடத்துல யூஸ் பண்ணுவீங்க? ப்ராஃபிட் தரக்கூடிய ஸ்டாக் ஓகே, இதே லாஸும் சில ஸ்டாக் கொடுக்கும் இல்லையா உங்களுடைய போர்ட்ஃபோலியோல? ஐ மீன் எல்லாத்துடைய போர்ட்ஃபோலியோலையும் சில ஸ்டாக் வந்து நெகட்டிவா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறோம், எதிர்பார்த்த மாதிரி இல்லாத மாதிரி. அப்ப என்ன பண்ணலாம்? அதை அக்செப்ட் பண்ணிட்டு வெளியே வந்துடலாமா? வாட்ஸ் யுவர் ஒப்பீனியன் இன் தட் கேஸ்? ஒன் திங் இஸ் தட் நீங்க ஒரு ஸ்டாக் பிக் பண்ணும்போது நம்ம வாங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கன்விக்ஷன்ல வாங்கிருப்போம். நம்ம எதுக்காக வாங்குறோம்னு அது ரொம்ப முக்கியம். அது
இவங்க ம். சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க. அத வச்சுட்டு வாங்காம, நம்மளுக்கும் கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கணும். அந்த கம்பெனி பத்தி கொஞ்சம் படிக்கணும். ஓகே. அபார்ட் ஃப்ரம் த டெக்னிக்கல்ஸ். ஓகே. அப்போ ஓகே. இந்த கம்பெனி வந்துட்டு இந்த செக்டர் சார்ந்தது. இந்த செக்டருக்கு ஓகே. இவ்ளோ ஸ்கோப் இருக்கு, ஸ்கேலபிலிட்டி இருக்கு. இந்தியால ம். வரும் இயர்ஸ்ல இவ்ளோ தூரத்துக்கு போகலாம் அப்படின்னு ம். ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கணும் while picking up the stock. Got it. So Okay. write it. We have to write the journals even for not only for trading, for also picking up the stock for what reason we have done it. So நம்ம ஒரு Okay. ஸ்ப்ரெட்ஷீட் ஒன்று வச்சுட்டு கூகுள் ஸ்ப்ரெட்ஷீட் ஒரு நம்ம ஸ்டாக் நம்ம Okay. என்டர் ஆகுறோம்னாக்கா அந்த ஸ்டாக் ம். பேரு என்ன ம். பிரைஸ்ல நம்ம என்டர் ஆயிருக்கோம், என்ன ம். கன்விக்ஷனோட நம்ம என்டர் ஆயிருக்கோம், வாட் வாஸ் த ரீசன் ஃபார் us to enter the stock basically. And Very nice. if technicals இருந்ததுனாக்கா, நம்மளுக்கு அந்த நாலேஜ் இருந்ததுனாக்கா, based upon whatever it could be, ம். ஃபிபோனாச்சி இது இல்ல EM இது எந்த லெவல்ஸ் வரைக்கும் போனாக்கா அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வருதா அந்த அலர்ட் சிஸ்டம் போட்டுட்டு. அண்ட் ம். இப்போ as in see whenever we buy a stock we get that AGM reports வரும், அதோட பேலன்ஸ் ஷீட் அதோட ரிசல்ட்ஸ்லாம் வரும். இதெல்லாம் we ம். have to follow. ஓகே. வாங்கிட்டும் விட்டுற முடியாது. we have to ஓகே. follow for அது நமக்கு ப்ராஃபிட் வருதோ இல்லையோ. I mean we have invested in that company. We are also the part ஓகே. of அன்னைக்கே சொன்ன மாதிரி AGM ரிப்போர்ட், கான் கால், அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் yes con அனாலிசிஸ். call. எஸ். எஸ். Absolutely sir, yes. அப்படி ஃபைன். நம்மளுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுனாக்கா கிரீவன்ஸ்ல கால் பண்ணி கேட்டுக்கலாம். இல்லக்கா அவங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் இது ஆஃபீஸஸ் இருக்கும், அவங்களுக்கு லிங்க்டின் எஸ். இல்ல கேஃபின் டெக் அவங்களது இருக்கும், யார் who is எஸ். managing their இது. Yes, yes. Of ஸோ course, அதனால you're right. அவங்க As a shareholder, we have the rights to ask எஸ். queries. Yes. ஸோ We நம்ம have அதை raised கூப்பிட்டு our. கேட்டு பண்ணணும். அதெல்லாம் நம்ம we should know how ம். to read the balance sheet, cash flow எல்லாமே. எங்கேயோ நம்மளுக்கு we will know where the company is going wrong. டெட்டர் டேஸ் எக்ஸாக்ட்லி. இன்க்ரீஸ் ஆகுதா, எஃப்ஐஎஸ் கம்மி பண்றாங்களா, டிஐஎஸ் கம்மி, ப்ரொமோட்டர்ஸ் பிளெட்ஜ் பண்ணிருக்காங்களா, செல் பண்றாங்களா, வேறு ஐ மீன் ஆப்ரேட்டிங் மார்ஜின் கம்மியாருதா, இல்ல சேல்ஸ் கம்மியாருதா, எதனால கம்மியாருது, அவங்க வேற பிளான்ட் ஓபன் பண்ணிருக்காங்க அதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்களா. ஸோ தேர் ஆர் சோ மெனி திங்ஸ் இன்வால்வ் இன் டு இட். நீங்க நம்ம அது கொஞ்சம் சைட் எல்லாம் விசிட் பண்ணிருக்க இல்லையா? நீங்க சில கம்பெனிஸ்க்குலாம் டைரக்டா விசிட் பண்ணிருக்கீங்க எஸ் நினைக்கிறேன். எஸ் ஆமா நான் விசிட் பண்ணிருக்கேன் நானு. பிகாஸ் அதுல ம். நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தேன் ஹியூஜ். ம். அதனால எனக்கு கொஞ்சம் தெரியணுமா இருக்கிறதுக்காக when I went to Gujarat, I went to see some sites ஓகே. பார்த்தேன் ஃபைன். நானு. ஃபைன். ஃபைன். So it is not, I mean it's, you need to have the passion to do it. அவ்வளவுதான் சொல்ல முடியும். எக்ஸாக்ட்லி. ஆக்சுவலி இது வந்து ட்ரேடர்ஸ்க்கு ஒரு டைப் ஆஃப் பொறுமை இருக்கணுமோ, அதுபோல இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ஒரு பொறுமை, அது ஒரு டைப் ஆஃப் பொறுமை இருக்கணும் எப்பவுமே, அந்த பேஷன்ஸ். இதில் த ஆர்ட் ஆஃப் ஸ்டாக் பிக்கிங் அப்படிங்கிறது வந்துட்டு த பெஸ்ட் ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு இட் மை டேக் சம் மோர் டைம். நார்மலாக யூஸ்வலாக எடுத்துக்கிற டைமுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா நம்மளோட ஹார்ட் ஏர்ன்ட் மணி உள்ளே கொண்டு போய் ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணுறோம் அப்படின்னா அதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு தெரிஞ்சுட்டு அதை பண்ணுறதுங்கிறது நல்ல விஷயம். அண்ட் இது நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணுவீங்க, பண்ணிட்டு இருக்கீங்கிறதையும் பார்க்குறேன். அண்ட் உங்களுடைய இன்புட் இப்போ நீங்கள் Sir, கொடுத்துருக்கிறது I ரொம்ப need to learn a வேல்யூபிள் lot. இன்புட். அவ்வளோலாம் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். பட் ஆனால் நான் அவ்வளோலாம் இது கிடையாது. ஐம் ஸ்டில் லேர்னிங். பட் நீங்க கேள்வி கேட்டீங்க இது மாதிரி எங்க எக்ஸிட் ஆகுதுன்னு. ஒன் திங் இஸ் தட் அ பர்சனல் சாய்ஸ். I leave it to whoever has taken that with whatever conviction they have taken the stock. I leave it to them. But second thing is that whenever it touches certain levels of EMAs, then technically எங்க எக்ஸிட் ஆகுது நீங்க தான் கரெக்டா நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்க நம்ம கிட்ட ஃபிபோனாச்சி லெவல்ஸ்லாம். அந்த லெவல்ஸ் நம்ம எக்ஸிட் ஆகலாம். பிளஸ் இஃப் தேர் இஸ் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்னல் மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம் லைக் ஃபால்ட், ஐ மீன் அவங்க ஃப்ராட் தனம் பண்ணிட்டு இருக்காங்க ஆர் சம்திங், அங்க வந்துட்டு நம்ம கொஞ்சம் அதை ரிவ்யூ பண்ண வேண்டியிருக்கு அந்த கம்பெனியை பேசிக்கலி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கொஞ்சம் அந்த கிரைட்டீரியால வச்சிட்டோம்னாக்கா டிராவலிங் வித் ஸ்டாக் வில் பி ஈஸி அண்ட் தட் வில் கம் நேச்சுரலாவே நம்மளுக்கு வந்துடும். ஒரு 1 hour allocation ஃபார் அவர் போர்ட்ஃபோலியோ எவ்ரி டே. இல்லனாக்கா அட்லீஸ்ட் ஒரு once in 3 to 4 days இல்ல once in a week, whatever time you can spend, but we should spend some time on it, on each stock that we have taken. So there are other ways of doing it. One is long term, இன்னொன்னு swing, இன்னொன்னு வந்துட்டு booking the, இவர் சொன்ன மாதிரி முன்னாடி பேசிட்டு சொன்ன மாதிரி booking the profits at certain intervals. டாக்டர் வெங்கடேஷ் சொன்னாருன்னு நினைக்கிறேன். So whenever it reaches certain 20%, 30%, 50%, mark those levels, and then 100% ஆயிடுச்சுனாக்கா you just take the profits only and I mean நீங்க வந்து என்ன இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களோ அது மட்டும் வெளியில எடுத்துட்டு என்ன ஃப்ரீ ஷேர்ஸ் இருக்கோ அது மட்டும் you just leave that. So you can connect that with your Google sheet and அதுல வந்து calculations பண்ணிட்டு அந்த இதுலயும் நீங்க ட்ரேடிங் வியூரும் you will have that அது ஒரு ஃபெசிலிட்டி இருக்கு. வேற நீங்க என்ட்ரி வந்துட்டு ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு அதுல என்ட்ரி இங்க பண்ணிருக்கீங்க, அது 20% இவ்வளவு 30% இவ்வளவு மார்க் பண்ணி வச்சீங்கன்னாக்கா 100% ஆகும்போது take off all your invested money and leave only the free shares.
ஓகே. ஸோ தட் வில் ஓகே. காம்பவுண்ட் இட் செல்ஃப். பட் ஃப்ரீ ஷேர்ஸ் அப்படி நம்ம விட்டுற முடியாது. அதுக்கும் நம்ம வந்துட்டு ம். லெவல்ஸ் பார்த்து நம்ம வச்சிட்டோம்னாக்கா தட் இஸ் ஹவ் ம். யூ கிரியேட் வெல்த். ட்ரேடிங்ல யூ கேனாட் கிரியேட் வெல்த், பட் இன்வெஸ்டிங்ல யூ கேன் கிரியேட் வெல்த் ஃபார் யோர் ரொம்ப ஜெனரேஷன்ஸ் டு சிறப்பான கம். சிறப்பான விஷயங்கள் அது. ரொம்ப நல்ல விஷயம். தேங்க்யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஐ திங்க் ஐ ஷுட் ஸ்டாப் ஹியர் நினைக்கிறேன். இல்ல உங்களை இல்ல மாதிரி நிறைய பெரியவாளா நிறைய இல்ல இருக்கீங்க. நிறைய நிறைய இன்புட் நான் உங்களுக்கு தனியாக ஒரு செஷனே எடுக்க வைக்கணும். எடுக்க வைக்கிறேன். நீங்கள் எடுக்கணும். இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வில் டிஸ்கஸ் அபவுட் இட். ஓகே. ஷூர் சார், தேங்க்யூ ஸோ மச். ஓகே. ஓகே மேம். அண்ட் முரளி சார், உங்களுடைய இன்வெஸ்டிங் ஜேர்னி எப்படி போயிட்டு இருக்கு? சார் குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் முரளி. சார் நான் கோவிடுக்கு முன்னாடி 2019 இந்த மாதிரி சிப்பு போடலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணேங்க சார். எஸ்ஐபி. ஓகே. ஆமாங்க சார். அப்போ மந்த்லி கொஞ்சம் ஒரு 1000 2000 அந்த மாதிரி ஆரம்பிச்சேங்க சார். ஓகே. அப்புறம் அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் நிறுத்திட்டேங்க சார். கொஞ்சம் மேரேஜ் அந்த மாதிரி இருந்ததுனால கொஞ்சம் நிறுத்திட்டு அப்புறம் இப்போ 2023 ஆரம்பிச்சேங்க சார். அப்போ ஓகே. அப்புறம் ஒரு இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒரு செக்டர் வைஸ் அந்த மாதிரி போட்டேன். ஒவ்வொரு Okay. செக்டர்லேயும் ஒரு 10,000 20,000 அந்த மாதிரி போட்டிருந்தேன் ஓகே. ஒரு 23 அதுக்கப்புறம் Okay. நடுவில் லாஸ்ட்டு 25 ஜூலை வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்லா க்ரோத் ஆச்சு. எனக்கு ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் எனக்கு 60-70% ப்ராஃபிட் வந்துருச்சு இந்த ஓகே. பீரியட்ல. ஓகே. ஸ்டாக்ஸும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நடுவில் இந்த ஜூலைக்கு மேலே கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால அப்படியே விட்டுட்டேன். ஸ்டாக்ஸ் Okay. மியூச்சுவல் ஃபண்ட் எதுவுமே ஃபாலோ பண்ணல. பண்ணல. அப்புறம் ஓகே. 2026 வரைக்கும் போச்சு. ஆக்சுவலாக நான் 2000 நான் நான் இன்வெஸ்ட் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் ஒரு 60-70% ப்ராஃபிட் வந்த டைமில் நான் புக் பண்ணாமல் விட்டுட்டேன். ம். ம். அது 1 இயரும் கிராஸ் பண்ணி இருந்துச்சு. ம். நான் பார்க்காம விட்டதுனால மார்க்கெட் வந்து பீக்ல இருந்த டைம்ல எதுவுமே பார்க்கல, அப்படியே விட்டுட்டேன். நிறைய அப்புறம் நிறைய ட்ரேடர்ஸ் அந்த இடத்துல இது மாதிரி தான் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருந்தாங்க. எஸ். அப்புறம் திருப்பி மார்க்கெட் நல்லா ஃபால் ஆயிட்டு இருக்கிற டைம்ல சரி ஃபால் ஆயிட்டு இருக்குன்னு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே. சரி நான் இந்தியன் இதுலயும் பண்ணாம சரி நாஸ்டாக்லயும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நாஸ்டாக்லயும் பண்ணியிருந்தேன். நாஸ்டாக்லயும் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல போட்டிருந்தேன். அது வந்து கன்சிஸ்டண்டா இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இது வந்து யூஎஸ் பேஸ்டு இருக்கட்டும், டைவர்சிஃபை பண்ணலாம், சைனா ஜப்பான் அந்த மாதிரியும் போடலாம் அப்படின்ற மாதிரி ஐடியா பண்ணியிருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கொஞ்சம் அது நீங்க என்ன பிளாட்ஃபார்ம்ல நீங்க அதை வந்து அக்சஸ் பண்றீங்க? அண்ட் இந்த மாதிரி அப்ராட்ல இருக்கக்கூடிய நாஸ்டாக் அண்ட் சைனா ஜப்பான் இந்த மாதிரியான இதுல வந்து நீங்க எந்த இதுல வந்து அக்சஸ் பண்றீங்க? இதுதான் சார் ETF பார்ப்பேங்க சார். ETF பார்த்து ஓகே ஃபைன். ஓகே காட் இட். ஓகே. ETFல ETF மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு இல்லைங்க சார், அதுல போட்டுருக்கேன் சார். இல்லைன்னா இப்போ நாஸ்டாக் ஆர்டிஃபிஷியல் ஃபண்டுன்னே தனியா இருக்குது, அதுல போட்டிருந்தேன். அது இப்போ 2 போட்டிருந்தேன். இப்போ ஒரு 50-60% ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். அப்புறமேட்டு திருப்பி இன்வெஸ்ட் பண்ணலாம், ஏன்னா ஓகே டைம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். எஸ். திருப்பி டிப் ஆகிறப்ப வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணியிருக்கேன். எனக்கு என்ன செக்டர் வைஸ் இன்வெஸ்ட் பண்ணா கொஞ்சம் பெட்டரா இருக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல. ஏன்னா மோஸ்ட்லி செக்டர் பேஸ்டு தான் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாம் நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது. ஒரு 1 இயர் 2 இயர் ஒரு செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டா அது நல்ல ப்ராஃபிட் கொடுக்குது அப்படின்ற மாதிரி நான் பார்த்தேன். ஓகே. செலக்டிவா ரிசர்ச் பண்ணி செலக்டிவா பிக் பண்ணுங்க, ரிசர்ச் பண்ணுங்க, எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, டைரக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுங்க. நம்ம ஜேர்னியில் இருக்கீங்க அண்ட் இந்த லெவல்ஸ் எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணிட்டு சிஸ்டமேட்டிக்கான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுங்க. ஆக்சுவலாக ஸ்டாக்ஸ்லேயும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், நம்மளால ஸ்டாக்ஸ் ஃபாலோ பண்ண முடியறது இல்லை. எந்த டைம்ல என்ட்ரி கொடுக்குறோம், எந்த டைம்ல இன்வெஸ்டர்ஸ்ல ப்ராஃபிட் புக்கிங் பண்றாங்கன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால மியூச்சுவல் ஃபண்ட் சேஃபா இருக்கும் அப்படிங்கறனால மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நான் போட்டு இப்ப உங்களோட இதுல ஸ்டாக் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டாக் நம்ம மானிட்டர் பண்றோம். இப்ப நம்ம வரக்கூடிய நாட்கள்ல 100 ஸ்டாக்ஸ் வந்து நம்ம மானிட்டர் பண்ண போறோம். அதை நீட்டா அதோட இது வந்துட்டு நம்ம எக்ஸல் ஷீட்ல போட்டுட்டு அதை கன்சிஸ்டண்டா ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதை பண்ணணும்.
அண்ட் உங்களுக்கு பழக்கத்தில் வந்துடும் அது. ஆரம்பத்தில் வந்துட்டு நம்ம ஒரு ஒரு லெசனையும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். பட் கலெக்டிவாக கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆனுவல் எக்ஸாம்ஸ்க்கு போகும்போது நீங்கள் கம்ப்ளீட்டாக எந்த இதில் பார்ட்லேருந்து கொஸ்டின் கேட்டாலும் நீங்கள் வந்துட்டு அந்த நம்பர்ஸு அந்த இதெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி தான் அது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் இந்த இதெல்லாம் முடிக்கும்போது நம்ம எதை ஐ மீன் இந்த 90 டேஸ்லாம் நீங்கள் முடிக்கும்போது நீங்கள் 100 ஸ்டாக்குடைய லிஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு அந்த எக்ஸல் ஷீட்டு அதோடைய லெவல்ஸு அண்ட் நீங்கள் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருவீங்க. அது அதை கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடலாம். இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஆக்சுவலி. இட் மே டேக் சம் டைம். பட் அது வந்து உங்களுக்கு ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் அந்த பழக்கத்தை கொண்டு வந்துடுது. சார் ட்ரேடிங்கும் அப்படிதாங்க சார். ட்ரேடிங் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தேன். இப்போ 6 months பிஃபோர்லாம் கொஞ்சம் ட்ரேடிங் அந்த அளவுக்கு இல்லை. ஒரு மினிமமாக வச்சு தான் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் சரி ட்ரேடிங் கொஞ்சம் நல்லா அந்த எலெக்ஷன் டைம்லாம் கொஞ்சம் ப்ராஃபிட் பார்த்து கொஞ்சம் கிரீட் ஆயிடுச்சு. அதனால ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணி ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அது ரொம்ப தப்புங்க. அது ரொம்ப தப்பு. ஆமா, இந்த வச்சிருக்க ஸ்டாக்ஸ் எல்லாமே அதாவது இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல என்ன பண்ணிட்டாங்கன்னா, முன்ன ஸ்டாக்ஸ் செல் பண்ணா கூட அடுத்த நாள் தான் நம்மளுக்கு ஃபண்ட் வரும். இப்பெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஸ்டாக் செல் பண்ண உடனே ஃபண்ட் ஏறிடுதா. அதாவது கோல்டன் எக்ஸ் சொல்றாங்க, நம்ம தங்க முட்டையிடுற வாத்துன்னு சொல்றது. அது வந்து என்ன பண்ணிடுறாங்க, கதையில என்ன சொல்லுவாங்க, வார்த்தை அறுத்து பார்த்துருவோமே அப்படின்ட்டு நிறைய முட்டை கிடைக்குங்கிற மாதிரி அந்த மாதிரி கதையாகி போயிடும். அது ஸ்டாக்ஸை செல் பண்ணி ட்ரேட் பண்ணவே கூடாது. ட்ரேட்ல பண்ணி வரக்கூடிய கால்ஸை ஸ்டாக்ஸா மாற்றலாம். ஆனால் ஸ்டாக்ஸை செல் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுங்கிறது பண்ணவே கூடாது. நீங்கள் சொல்லிட்டீங்க அதுக்கான காரணம் என்னங்கிறது நீங்களே சொல்லிட்டீங்க அழகா, கிரீட் அப்படின்ட்டு. அண்ட் இப்போ நீங்கள் உங்களுடைய ட்ரேடிங்கில் ப்ராக்ரஸ் இருக்குங்கிறதையும் நான் பார்க்குறேன். க்ரீனில் வந்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். தென் இடையில அப்பப்போ கொஞ்சம் ஓவர் ட்ரேட் பண்ணுறீங்க. அது மட்டும் நீங்கள் மினிமைஸ் பண்ணணும், ரெடியூஸ் பண்ணணும். ஓவர் பீரியட் ஆஃப் டைம் ஓவரால் அதை கட் பண்ணணும் நீங்கள். இது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச விஷயம். எஸ், ஃபைன். சின்ன சின்ன க்ரீனாக இருந்தாலும் ஓகே. நமக்கு வந்துட்டு இனிஷியல் டேஸில் வந்துட்டு ப்ராஃபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல், இப்போ நம்ம செஷனில் தான் பேசணும், ப்ராஃபிட்டில் ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராசஸ்க்கு நம்ம கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், ப்ராசஸ், ப்ராக்ரஸ் அண்ட் கன்சிஸ்டன்சி, இதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா தென் போக போக அதுக்கப்புறம் வெயிட் லிஃப்டர் மாதிரி நம்ம வெயிட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். விச் மீன்ஸ் நம்ம ப்ளே பண்ணுற அந்த ஃபிகர்ஸை இனிஷியலாக ரொம்ப கம்மியாக தான் நம்ம பார்க்கணும். ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணாமல் ப்ராசஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். வாழ்த்துக்கள் முரளி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபைன் ஃபைன். இந்த செஷன் ஆக்சுவலாக வந்து ஒரு 40 மினிட்ஸுக்கு தான் பிளான் பண்ணேன். பட் இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு பக்கமாக வந்துடுது. இதை 2 வீடியோவாக கட் பண்ணி கொடுத்துடலாம். நம்ம கன்வர்சேஷன், நம்மளுடைய கன்வர்சேஷன் இருக்கிறத வந்து தனி பார்ட்டாக யூடியூப்ல அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜியில் எடுத்த அந்த செஷனை வந்து தனியாக அப்லோட் பண்ணிடலாம். அண்ட் தேங்க்யூ மாயாண்டி சார், நிறைய பேசியிருக்கோம். அண்ட் உங்களுடைய கருத்தை சுருக்கமாக சொல்லுங்கள், செஷனை வைண்ட் அப் பண்ணிடலாம். உங்களுக்கு அங்கே காத்தால 6 மணி, இப்போ வந்து 7:30 மணி ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். மாயாண்டி சார் ஒரு சார் ஆஃபீஸ்ல இருக்கேன் சார். ஓகே, நோ இஷ்யூஸ். ஓகே கேரி ஆன். ஃபைன். நோ இஷ்யூஸ். ஃபைன் சார், தேங்க்யூ. ஓகே, யா டீம் மெம்பர்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த செஷன் வந்துட்டு மற்றவங்களுக்கும் பயன்படும். நிறைய வேல்யூபிளான இன்புட் பேசின அனைத்து நபர்களும் வந்து கொடுத்தீங்க. டாக்டர் ராம், தலைமை ஆசிரியர் மாதப்பன் சார், ரேச்சல் மேம், டாக்டர் வெங்கடேஷ் சார், அண்ட் ப்ரொஃபஸர் ராதா, அண்ட் முரளி, கார்த்திக் தங்கவேலு, மிஸ்டர் கார்த்திக் கருணாநிதி, நிறைய தகவல் பரிமாற்றங்கள் மற்றவங்களுக்கும் இது போய் சேரும். ஆர்ட் ஆஃப் இன்வெஸ்டிங், ஆர்ட் ஆஃப் ட்ரேடிங் அப்படிங்கிறதுல வந்துட்டு கைதேர்ந்த நபராக வர்றதுக்கு வந்துட்டு மைண்ட் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தோம். மைண்ட் அண்ட் மென்டாலிட்டி ரொம்ப முக்கியம். அது ரெண்டுமே எப்போ வருது அப்படின்னா, ஃபேமிலியில் வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ஸ் அண்ட் ஸ்க்ரீனுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ஸை குறைக்கும் பொழுது, ஃபேமிலிக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெசன்ஸை அதிகப்படுத்தும் போது நமக்கு அது ஏற்படுது அப்படிங்கிறத பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணோம். ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. இறைவனுக்கு நன்றி. மதியம் திவ்யமான போஜனம் ஆகட்டும். ஒரு சிறப்பான குடும்ப உறுப்பினர்களோட சிறப்பான நேரத்தை செலவிடறதுக்கு வாழ்த்துக்கள். திரும்ப மீண்டும் நாளைக்கு சந்திப்போம். நன்றி. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.